இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவதான் கரெக்ட். அவளை கூப்பிடுவோம். சத்யா அங்க வாமா. என்ன ராஜமாத்த சத்தம் கேக்குது? இது எதுக்கு கூப்பிடணும் தெரியலையே. என்ன இல்லம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்காக பூஜை பண்ண போறோம். வீடு கிளீன் பண்ணணும்ல, இந்த ரூமை மட்டும் நீ கிளீன் பண்ணிரு. அன்னைக்கு முகராசி இல்லாதவ இவளை எப்படி முன்னாடி நிறுத்தி எல்லாம் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப வேலை செய்யறதுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்றியா? இப்ப பாரு வைக்கிறேன் ட்விஸ்ட. சத்யா அது எப்படிங்க நான் பண்ண முடியும்? நல்ல விஷயத்துக்காக பூஜை பண்ணும்போது நானே ராசி இல்லாதவ. நான் வந்து ஏதாச்சும் பண்ணி அப்புறம் ஏதாவது தடங்களாயிடுச்சுன்னா பாவம், அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பரவாயில்லத்த, இந்த வழி நீங்களே பண்ணிருங்க. ஆஹா, தப்பிச்சுட்டாளே. ஒத்தியில நிக்கிறேன் ஏமண்டா, அத்தனை பிம்புமா உலகாண்டவன்டா. ஏங்கத்த என்னாச்சு? வேலையெல்லாம் முடிஞ்சா? கொஞ்சம் கடைக்கு மட்டும் போய் பால் பாயிட்டு வாங்கிட்டு வாமா. அது எப்படிங்க நானே? அம்மா தாயே, நீதான் இந்த வீட்டோட குத்துவிளக்கு மகாலட்சுமி. தயவு செய்து போயிட்டு வாயே. ஐயோ, இவகிட்ட இந்த பேச்சு சொன்னது தப்பா போச்சு. அது இனிமே ஏதாச்சும் குறை சொல்லுவீங்க. இந்த காலத்து பொண்ணுங்கள்ல இப்படி இருக்கிறாங்க.